விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திரா மாநிலம் திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் திருப்பதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான இலவச டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதற்காக பல்வேறு இடங்களில் 90 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன. டோக்கன்கள் இன்று ஜனவரி 9 காலை 9 மணி முதல் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் நேற்று இரவு புதன்கிழமை இலவச தரிசன டிக்கெட்டை பெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கவுண்டர்களில் திரண்டிருந்தனர். அப்போது விஷ்ணு நிவாசம், பைரகி பட்டோடா, ராமச்சந்திர புஷ்கரணி உள்ளிட்ட கவுண்டர்களின் கூட்டம் அதிகம் இருந்தது. அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக இல்லை என தகவல் கிடைத்துள்ளது. அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 30க்கும் மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தவித்துள்ளனர். பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதாவது, திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை அறிந்த நான் மிகவும் மனவேதனை அடைந்தேன். எனது எண்ணமெல்லாம் தங்கள் நெருங்கிய உறவுகளை இழந்து வாடுபவர்களுடன் உள்ளது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆந்திர அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இன்று காலை 11 மணி அளவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி வர உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அவர் காயமடைந்தவர்களை நேரில் சந்திக்க உள்ளார். இச்சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. மனைவியை இழந்த கணவரின் பகிர்வு என்னவென்றால், இரவு சுமார் 7:30 மணி முதல் டோக்கன் பெற கூட்டம் அதிகமாக கூடியிருந்ததாகவும், அப்போது ஏற்பட்ட நெரிசலில் மக்கள் பல்வேறு திசைகளில் முண்டியெடுத்து ஓடினர் எனவும், எனது மனைவிக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் தவித்தேன். அப்போது அங்கிருந்த காவல் அதிகாரியிடம் கேட்டபொழுது காயம் அடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நான் அங்கு சென்று பார்த்தபோது எனது மனைவி சிகிச்சைக்கான வார்டில் இல்லை. பிறகுதான் அவர் உயிரிழந்த விவரம் எனக்கு தெரிய வந்தது என அவர் வருத்தத்துடன் தெரிவித்தார். மக்களே, ஆண்டுதோறும் திருப்பதியில் நடக்கும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என அறிந்தும் டோக்கன்களை குறிப்பிட்ட நேரத்தில் தராமல் ஏன் முன்கூட்டியே அறிவிப்பு இல்லாமல் கொடுக்க என்ன காரணம்? இவர்களின் அலட்சியமும் மெத்தனமும் 6 உயிர் போகியிருக்கிறது. மக்களும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஏன் சாமி தரிசனம் செய்ய வேண்டும்? இப்படி மற்றவர்களை முண்டியடித்து முதலில் சாமி தரிசனம் செய்தால் பகவான் அருள் கிடைத்து விடுமா? முக்கியமான நாளில் வீட்டின் அருகில் இருக்கும் கோவில் தரிசனம் செய்தாலே போதுமே. போலீசார் மீதும் அதிகாரிகளின் மீதும் மட்டும் குறை சொல்லி பயனில்லை. பொது இடங்களில், குறிப்பாக இந்த மாதிரி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என சுய ஒழுக்கம் இல்லாததால் இந்த 6 உயிர்கள் போகியிருக்கிறது. இந்த பதிவை பற்றிய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். மேலும் தகவல் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.